ஹாய்! வணக்கம் டு காரிகை தொடர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்னோட இயர் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். டன் டன். எனக்கு வந்து ரொம்ப மினிமல் இயரிங்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஸ்டட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆஃப்கோர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எல்லா நாளும் நம்ம சங்கியா ஜுவல்ஸ் போடவே முடியாது. நான் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வேறு நிறைய போட்டுட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது நமக்கு செட்டே ஆகாது. ஸோ இது வந்து நான் சாரீஸு, குர்தா அந்த மாதிரி போடும்பொழுது தான் நான் இந்த இயரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் எப்பப்போ வாங்கினேன், எங்கெங்க வாங்கினேன்ட்டு ஒரு இயரிங்ஸ் பார்க்கல, அதோட பேக் ஸ்டோரியோட பார்க்கலாம். ஓகேவா? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு தெரியல. எஸ், திஸ் ஒன். சி, இந்த இயரிங்ஸ் வந்து நான் கத்திப்பாரால வாங்கினேன். சென்னையில் கத்திப்பாரா அங்கே வாங்கினேன். நான் ஒரு டைம் என் சிஸ்டரை கூட்டிகிட்டு சும்மா அவ கூட ஷாப்பிங் போகலாம் சொல்லிட்டு நான் போனேன். வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வர்றப்போ நான் போனேன். இது வரைக்கும் இந்த இயரிங்ஸை நான் எங்கேயுமே போட்டு போனதே கிடையாது. இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ட்ரெஸ் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் தங்கச்சிக்கு வேறு மாதிரி ஒரு இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் இது வாங்கினேன். அண்ட் இதோட அமௌண்ட் வந்து ஐ திங்க் 100 ருபீஸ் சொன்னாங்க. பட் நான் 90 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆமாம், 180 ருபீஸ் 180 ருபீஸ் 2 இயரிங்ஸ். இந்த மாதிரி என் சிஸ்டருக்கு வேறு மாதிரி ஒரு மாடல் வாங்கிட்டு எனக்கு இந்த மாடல் வாங்கினேன். இது கொஞ்சம் லாங் இயரிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டால் எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டால் இது நிஜமாவே செம்மையாக இருக்கும். அதனால வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து திஸ் ஒன். திஸ் ஒன், இந்த இயர்ரிங்ஸ் நான் வாங்கி சீரியஸ்லி ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ் இருக்கும். நான் காலேஜ் படிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கக்குள்ளே வாங்கினேன். நான் தேர்ட் இயர் படிக்கக்குள்ளே வாங்கினேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில. 6-7 இயர்ஸ் இருக்கும். இது வாங்கிட்டேன். பட் நான் இவ்வளோ பெருசுலாம் காலேஜ் படிக்கக்குள்ள ஒரு நாள் கூட தோடு போட்டுட்டு போனதே கிடையாது. குட்டி குட்டி ஸ்டட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சூப்பராக பெருசாக போடுவேன். நான் அவகிட்ட சொன்னேன், உனக்கு நான் இதை கொடுத்துட்றேன், நான் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது 80 ருபீஸ் நினைக்கிறேன் இந்த இயர்ரிங்ஸ். 80 ருபீஸ் ஒரு 40 ருபீஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது நான் வாங்கினது காலேஜ் படிக்கிறப்போ. நான் எனக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இயர்ரிங்ஸ் போய் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய இயரிங் நான் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அது இந்த இயரிங் தான். இதுதான் நான் வாங்கினேன். அண்ட் யா, இதுதான் அதோட பேர். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடியை விட இப்போ தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் ஒன். சி, இந்த இயர்ரிங் வந்து ஐ ஹாவ் நோ ஐடியா. நான் இதை எங்கே வாங்கினேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. டி நகரில் தான் வாங்கியிருப்பேன் மேக்ஸிமம். ஸோ டி நகரில் நிறைய ஷாப்ஸில் வந்து ஜும்காஸ் இருக்கும்ல. ஸோ டி நகரில் தான் கண்டிப்பாக வாங்கினேன். ஏன்னா நான் அதை இந்த மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் டி நகரில் தான் நான் மோஸ்ட்லி போயிட்டு பார்ப்பேன். இது ஆக்சுவலி எங்கள் அம்மா ஒரு டைம் சொன்னாங்க, உனக்கு வந்து நான் பெருசாக தோடு போட்டு பார்க்கணும், சீரியல்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதே மாதிரி பெருசாக தோடு இருந்தால் வாங்கி போட்டுக்கோ, ஜும்காஸ் இருந்தால் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு எங்கள் மம்மி ஒரு டைம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால இது நான் போயிட்டு வாங்கினேன். நல்லா இருக்கு. இதுக்காக போய் வாங்கல, போக்குள்ள பார்த்தேன். இந்த டிசைன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருந்தது பார்க்கவே. ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க, ஒரு கசகசன்னு இல்லாமல். இதுதான் இதோட பேர். நான் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலுமே ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுப்பேன். ஸோ ஏதாவது ஒரு இதில் ஒரு குட்டியாக ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் என்னால் தாங்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோட பொருள்கள் எல்லாம் நான் அவ்வளோ லவ் பண்ணுவேன். குட்டி குட்டி ஈவன் ஹேர் பின் அது கூட எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரியோட ஒரு கேரக்டர் நான். அண்ட் திஸ் ஒன், யா, இந்த இயர்ரிங் வந்து சேம். ஐ பாட் இட் ஃப்ரம் டி நகர். இது ஆக்சுவலி நான் டி நகரில் தான் வாங்கினேன். வாங்கி ரொம்ப நாள் வரைக்குமே இதை எதுக்கு பேக் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஒரு டைம் போட்டேன், பார்க்க எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக பெருசாக இருந்தது. இன்னொரு டைம் வந்து ஜீன் போட்டு ஒரு குர்த்தா போட்டு இது போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இந்த இயரிங்ஸ் அதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் எனக்கு பிளாக்னா ரொம்ப பிடிக்கும், சொல்லவே வேணாம். பிளாக்ல இருந்தாலே என் கண் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடும் பயங்கரமாக. இது ஒன்று. ஸோ this is the fourth and this is going to be the fifth one. Yeah, see,
அகெயின் இட்ஸ் பிளாக். என்னோட கசின் அண்ணா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட் வந்து நான் எல்லா இயரிங்ஸுமே நான் சென்னையிலே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன். அப்போ என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஷாப்பில் போயிட்டு நான் இந்த மாதிரி இந்த இயரிங்ஸ் போயிட்டு வாங்கி அன்னைக்கு மேரேஜ்க்காக மட்டும் இதை நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு நாள் கூட போடல. இட்ஸ் பீன் லிட்டர்லி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் போடவே இல்லை. பட் பத்திரமா வச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸில் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அண்ட் திஸ் ஒன், இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். தெரியுதா? ஓகே, குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. எனக்கே தெரியல. ஐ திங்க் ஒரு 8 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்கும். போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இதை எனக்கு தூக்கி போடவும் மனசு இல்லை. ஆனால் அப்பப்போ போட்டுப்பேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுனால எனக்கு எப்போல்லாம் பிடிச்சிருக்கோ, எப்போல்லாம் ஒரு ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும் தோணுதோ அப்போல்லாம் இதை போட்டுட்டு இன்னும் இதை நான் பத்திரமாவே வச்சுட்ருக்கேன். சொன்னால நான் எதையுமே தூக்கி போட மாட்டேன். எனக்கு மனசே வராதுன்னு சொல்லிட்டு. அதனால அகெயின் திஸ் ஒன், இது வந்து 135 ருபீஸ். நான் இந்த மாதிரி சிங்கிள் இயரிங்ஸ்லாம் நான் 135 ருபீஸ்க்கு நான் மோஸ்ட்லி வாங்கினதே கிடையாது. இது எதனால் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு தெரில. என் சிஸ்டர் கூட போயிருந்தேன். அவள் தான் வந்து சரி ஓகே எடுத்துக்கோ, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி விட்டுட்டா. ஸோ அப்போ எடுத்தது. இது ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு டைம் நான் போட்டு பண்ணப்போ ஃபேஸை விட அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் நல்லா தான் இருக்குது. எனக்கே பிடிச்சிருக்கு. 135 rupees. It's from T Nagar. Okay. And metal chumka. Of course, இது பார்த்தாலே தெரியும் இதுவும் டி நகரில் தான் நான் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இதுவும் நான் டி நகரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 40 rupees நான் வாங்கியிருப்போம். இது வாங்கியும் 4 years ஆகுது. ஐ திங்க் காலேஜ் முடித்த உடனே நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்களே சொல்லிட்டு டி நகர் கூட சேர்ந்து போனேன். அப்போ வாங்கினது 40 rupees ஜும்காஸ். இந்த மாதிரி அழகழகான தோடுலாம் ஆக்சுவலி ரேட் கம்மியாகவே இருக்குது. ஆனஸ்ட்லி நான் ஷாப்பிங் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் பண்ணுவேன். ஆனால் ஆஃப்லைனில் நான் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா இந்த தோடு வாங்குறது மட்டும்தான். தோடு, பேங்கிள்ஸு, கிளிப்பு, அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய இதெல்லாம் வந்து ஆன்லைனை விட ஆஃப்லைனில் ரேட் நல்லாவே கம்மியாக இருக்குது. அதனால நான் மோஸ்ட்லி ஆஃப்லைனில் தான் வாங்குவேன். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் டி நகர். இது ரோடில் நிறைய அப்படி ஸ்டெப்பாக வச்சுட்டு வித்துட்ருப்பாங்கல்ல, அங்கே தான் நான் வாங்கினேன். இது வந்து 100 rupees. செம்ம அழகாக இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம நார்மலாக சாரீஸ்லாம் கட்டி சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் போட்டால் உண்மையிலேயே ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருக்கும். கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடலாம், ஆஃபீஸ்லாம் போகல ஸோ போட்டுலாம் போகலாம். சூப்பராக தான் இருக்கும். அண்ட் இதுவும் டி நகரில் வாங்கினது தான். இதுவும் பிளாக் தான். எல்லாமே பிளாக் ஸ்டோன் வச்சு தான். நல்லா இருக்குல்ல? இது சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா இந்த ஹார்டின் போட்ட மாதிரி எந்த ஆக்சசரிஸ் வாங்கினாலுமே திட்டுவாங்க. இதுக்கு ஹார்டின் போட்ட மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வாங்கும்போது சீரியஸாக எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது இதுக்கு அப்படின்னு சொல்லி. பட் நல்லா இருந்துச்சு. அதனால நான் இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். இதோட ரேட் ஆக்சுவலி எனக்கு மறந்துடுச்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு. சரி ஞாபகம் இல்லை. ஐ திங்க் அரௌண்ட் தட் 100 rupees தான் இருக்கும். அதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் திஸ் ஒன், நான் காலேஜ் அப்போ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின இயரிங்ஸ் இது. ஆஃப்டர் காலேஜ் நான் ஒரு இயரிங்ஸ் வாங்கினேன்னா அது இது எதனால் எனக்கு பிடிச்சிது, ஏன் பிடிச்சிது, எதுக்கு பிடிச்சின்னு தெரில. அப்போ நான் வந்து ஈக்காட்டு தங்கலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஈக்காட்டு தங்கலில் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறப்போ ஹாஸ்டல் மேட்ஸ் கூட இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். இது 65 rupees. ஆனால் அதுக்கப்புறம் இதே மாடல் இயரிங்ஸ் நான் எங்கே பார்த்தாலும் காஸ்ட்லியாக தான் சொல்கிறாங்க. 65 rupees. இட்ஸ் பீன் 4 years. பட் இன்னும் கலர்ஸ்லாம் மாறவே இல்லை. அழகாக தான் இருக்குது. இன்னமும் அழகாக. அண்ட் திஸ் ஒன், இந்த இயரிங் வந்து இப்போ தான் நான் லாஸ்ட் வீக் வாங்கினேன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் போயிருந்தேன் என் மாமா பொண்ணு கூட.
அவள் என்ன பண்ணா, நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு, பட் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அவள் நான் எடுத்து வச்சோன்னே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். என்னடா இவ எடுத்துட்டு வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலரில் ஆக்சுவலி எனக்கு அவள் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்தா. ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கும் இந்த தோடு அப்படின்னு அவள் சொல்லலை, நானாவே மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அவள் எனக்கு சர்ப்ரைஸாக ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இந்த தோட திருட்டுத்தனமாக அவள் வாங்குறதுக்கு என்ன நெயில் பாலிஷ் வேணும்னு ஒரு 5 டைம் நடக்க விட்டான். இந்த கலர் வேணாம், வேற கலர் எடுத்துட்டு வா, இந்த கலர் வேணாம், வேற கலர் எடுத்துட்டு வா, கிளிட்டர் வச்ச மாதிரி எடுக்காத, நார்மலா எடு, அப்படி இப்படின்னு சொல்லி நெயில் பாலிஷ். கடைசியில் ஒரு நெயில் பாலிஷ் கூட எடுக்கல. வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், ஒரு நெயில் பாலிஷ் கூட எடுக்கலையே, என்ன எதுக்கு அவ்வளோ அலைய விட்டேன்னு கேட்டேன். இல்லை, உனக்கு இந்த தோடு நான் சர்ப்ரைஸாக திருட்டுத்தனமும் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 85 rupees இது. இந்த இயரிங்ஸ் இஸ் 85 rupees, பட் அழகாக இருக்குல்ல. அண்ட் திஸ் ஒன், இது ஒரு சூப்பரான இயரிங்ஸ். இது ஆக்சுவலி 35 rupees. நான் டி நகரில் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். டி நகரில் வாங்கின இயரிங்ஸ் இதுதான். இது நான் வந்து ஒரு டைம் போயிட்டுருக்கிறப்போ ஒரு கடையில் நார்மலாக பார்த்தேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் கலர் இன்னும் கொஞ்சம் கூட சில்வர் கலரில் இருந்தது, ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. பார்த்த உடனே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இது வந்து நல்லா ரவுண்டாக ஃபுல்லாக கீழே ஜும்காஸ் வந்து கரெக்டான அந்த தோடுக்கு ஏற்ற ஷேப்பில் கரெக்டாக இருந்துச்சா. ஸோ என்னை செம்மையாக அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் ஆசையாக வாங்கிக்கிட்டேன். 35 rupees. And this putty earring. This is also from T Nagar. Again, it's black. இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். நார்மலான எந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு வேணாலும் போடலாம். க்யூட், லிட்டில் க்யூட் இயரிங்ஸ். இதோட ப்ரைஸ் எனக்கு மறந்துடுச்சு. அண்ட் தென் this one. இந்த இயரிங் வந்து நான் வாங்கலை. எங்கள் அக்கா பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணு. அவளுக்கு இப்போ தான் 6 வயசு ஆகுது. அவளுக்கு ஒரு 4.5 வயசு இருக்கிறப்போ 4.5 வயசு இருக்கிறப்போ எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் நடந்தது. அப்போது நடக்கிறப்போ எங்கள் அக்கா அவளுக்காக இதை வாங்கினா. அப்போ அவளுக்கு தோடெல்லாம் காது குத்தலை. ஸோ இதை அவகிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து என்னோடய பர்த்டே அப்போ லாஸ்ட் இயர் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இயரிங்ஸ். அதனால நான் அவள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அவளுக்கு தெரியுமான்னு தெரில. தெரிஞ்சா சித்தி எடுத்துகிட்டு போயிட்டல்ல, என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லுவாள். இந்த வீடியோ பார்த்தாலுமே சொல்லுவாள். நான் இப்போ தானே யூடியூப்ஸில் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஃபோன் பண்ணி கற்றுன்னு கற்றுவாள். நீ நினச்சிட்ருக்க, எதுக்கு வீடியோலாம் போட்டுட்ருக்க யூடியூப்பில் அப்படி சொல்லிட்டு, யூடியூப் பார்த்து நீ கெட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார் ஃபோனுக்கும் வருது சித்தி நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அது நான் எல்லாருக்கும் அனுப்பி விட்ற ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலாம் தெரியவே தெரியாது. ஆனால் கண்ணா அப்படின்னு கத்திட்ருப்பாள். அண்ட் திஸ் ஒன், இந்த இயரிங் வந்து ஒரு நாள் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஏன் அப்செட்டாக இருந்தேன்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ஒர்க் டென்ஷன் தான். செம்ம அப்செட்டாக இருந்தேன். என்னடா இந்த வேலை கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு செம்ம அப்செட்டாக இருந்தேன். மந்த் எண்ட் வேறு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 1000 rupees எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு 4 தோடாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 இயரிங்ஸ் எடுத்தேன். அதை நான் காமிக்கிறேன். எனக்கு எதுன்னு சரியா நான் எடுக்கக்குள்ளே தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த இயரிங்ஸ் எல்லாமே எடுத்தேன். இதுதான் நான் இயரிங்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. மற்றது எல்லாமே நான் நார்மலாக ஆரம்பிச்சது. இந்த இயரிங்ஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற இயரிங்ஸ் எல்லாமே நான் வாங்க ஆரம்பித்தேன். மற்றபடி நார்மலாக 1-2 தான் வச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக எடுத்தேன். பட் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட ஒரு குர்த்தி இருந்துச்சு. ஸோ எடுத்து போட்டுட்டா இது சூப்பராக இருந்தது. அதுலேருந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் திஸ் ஒன், இந்த இயரிங்ஸ் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் அங்கே வாங்கினது. நான் காலேஜ் பாவடியில் படித்தேன். ஸோ ஒரு டைம் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ்லாம் எனக்கு மறந்துடுச்சு. இட்ஸ் வே பேக். ஸோ இதே மாதிரி திஸ் கலர் ஒன் அண்ட் இதே மாதிரி சில்வர் கலரில் ஒன்று இருக்குது. இதை என் தங்கச்சிக்கு வாங்கினேன், இதை எனக்கு வாங்கினேன். அதுலேருந்து நான் அதை அடிக்கடி போடுறேன். பட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான், அந்த மாதிரி டைமில் மட்டும் போட்டுப்பேன்.
This is one of the beautiful earring I have. And the next earring is, and next earring, this is one. இது வந்து வடபழனி முருகன் கோவில் போகிறப்போ நான் வாங்கின இயரிங். அங்கே ஃபர்ஸ்டில் ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டு நிறைய பேர் ஸ்டால் வச்சுட்டு விற்றுட்ருப்பாங்கல்ல, அதில் வாங்கின இயரிங் 40 ருபீஸ். அன்னைக்கு வந்து நான் இந்த பிங்க் கலரில் தோடு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பார்டர் வந்து இந்த கலரில் இருந்துச்சு. ஸோ அந்த குர்த்தி போட்டு போனேன். அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக இருந்ததுனால ஸோ இது வாங்கிக்கிட்டேன். 40 ருபீஸ் இயரிங். நல்லா இருக்குல்ல? எஸ், இதுதான் நான் பிங்க் கலரில் வச்சுருக்க ஒரே ஒரு இயரிங். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம வந்து பிளாக்கை மோஸ்ட்லி எல்லாருக்கும் இப்போ பிளாக் தானே பிடிக்கும். எனக்கும் என்னோடய ஃபேவரட் பிளாக் தான். பிளாக் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிங்க்கை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஹீல் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அது எனக்கு எந்தளவுக்கு உண்மைலாம் தெரியல. ஒரு வேளை உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நீங்கள் ஹீல் ஆகிறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் earring is also from T Nagar. Yo, jumka மாட்டிட்டு also from T Nagar. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இயரிங்ஸ். பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ 80 ருபீஸ். இந்த இயரிங் அப்புறம் இன்னும் ஒரு சில இயரிங்லாம் நான் ஒரே கடையில் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த இயரிங் வாங்கக்குள்ளே நான் ஒரு சில இயரிங்ஸ் வாங்கினேன்னு சொன்னல, அப்போ வாங்கினது தான் இது. ஆனால் இது ஏன் வாங்கினேன்னு தெரில. ஒரு டைம் தான் போட்டேன், எனக்கு பெருசாக என் ஃபேஸ்க்கு செட் ஆன மாதிரி தெரியல. மேபி நான் ப்ராப்பரான இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா ஒரு வேளை நல்லா இருக்குவோ என்னவோ. ஆனால் நார்மலாக பார்க்கலாம்ல, பட் இதுக்கு நல்லா இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்குல்ல. எஸ், இது ஆக்சுவலி இந்த இயரிங்ஸ் வெயிட்டே கிடையாது, சுத்தமாக வெயிட் இல்லை. நம்ம நார்மலாக போட்டிருக்கிற இயரிங்கை விட இது ரொம்ப வெயிட், ரொம்ப ரொம்ப கம்மி. இது போட்டுக்கவே தெரியாது, கீழே விழுந்தான் தெரியாது. இது மெட்டல் கிடையாது, ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இந்த இயரிங். ஓகே, அண்ட் இந்த இயரிங்கும் ரீசெண்டாக வாங்கினது தான். அண்ட் இதோட ருபீஸ் வந்து 132 ருபீஸ். ஆனால் இது 132 இல்லை, வேறு ஏதோ 132. நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக 132 கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 40 சம்திங். திஸ் இஸ் நாட் 132. நான் வேறு இதோட இதையோ டேக்லேயோ போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், வேறு இதுலேயோ போட்டு வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்க. எலிகண்ட் லுக் கொடுக்கும் இந்த இயரிங்ஸ் எல்லாமே. நான் ரொம்ப ஏஸ்தட்டிக், எனக்கு பார்க்க அழகாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை வாங்குவேன். சும்மா வாங்கி மேட்ச் பண்ணிக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் செட்டே ஆகாது. இட் ஷுட் பி குட், அப்போ தான் நான் வாங்குவேன். இந்த இயரிங் என் சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த இயரிங் நான் பெருசாக இது வரைக்கும் எங்கேயுமே போட்டது கிடையாது. மேபி நெக்ஸ்ட் டைம் இது இட் கம்ஸ் வித் அ நெக்லஸ். இதுக்கு நெக்லஸும் உண்டு. அந்த நெக்லஸ் வரக்குள்ள நான் எடுத்து போட்டு பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் அனதர் இயரிங். இது வாங்கினப்போ வாங்கினேன். இது ஒரு அனதர் இயரிங். இந்த இயரிங் நான் நிறைய டைம் போடுவேன். நார்மலாக எல்லாமே என்கிட்ட இருக்கிறது வந்து மெட்டல் தானே. ஸோ இது வந்து கோல்டன் கலர், அந்த கலர் மேட்ச் ஆகலை அப்படின்னாலே நான் இந்த இயரிங் தான் எடுத்து போடுவேன். 0 ஆப்ஷன். ஏன்னா மோஸ்ட்லி எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் குட்டி குட்டியாக ஸ்டட் போட்டு என் ஃபேஸ் எனக்கு அதுக்கு மட்டும்தான் அடாப்ட் ஆகும்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, கொஞ்சம் இந்த ஃபெமினின் இருக்குல்ல, அது கொஞ்சம் அது சரி ஓகே இதையும் போடு அப்படின்னு சொல்லி என்ன ஆசை காமிச்சிது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிட்டு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 100 ருபீஸ் ஃப்ரம் டி நகர். இது வாங்கின மாதிரி இருந்த கடையிலே தான் இது வாங்கினேன். இது வாங்கிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது வாங்கினேன் அதே இடத்துல. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது நல்லா இருக்குல்ல, ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டால் எல்லாத்துக்குமே எனக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டால் தாங்க நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ திஸ் ஒன், இது வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு இயர்ரிங். இது ஆக்சுவலி கம்மி ருபீஸ் தான், 35 சம்திங். பார்க்க க்யூட்டாக குட்டியாக எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது. நல்லா இருக்குல்ல.
எஸ். இது அடிக்கடி போடலாம் போல. இது வந்து நான் சின்ன சின்னதா மோஸ்ட்லி இது ஆஃபீஸ் போக்குலலாம் போட்டுட்டு போவேன். நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ். இது 29 rupees. 29 rupees. எஸ். அண்ட் இந்த இயரிங்லாம் நான் எப்போ வாங்கினேன்னு தெரியல. உள்ளே இருக்குது. எப்போ வாங்கினேன்னு எனக்கே தெரியல நிஜமாவே. திஸ் இஸ் மை இயரிங்ஸ் கலெக்ஷன். உங்களுக்கு இதில் எத்தனை இயரிங்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது வரைக்கும் முக்கியமாக அதில் எத்தனை பிளாக் இயரிங் பிளாக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.